ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்களும் நெற்றிக்கண் மகிழன் அவர்களும் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். 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 நம்ம முதலாவதாக பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் ரீசெண்டாக கொடுத்த ஒரு பேட்டி புதிய தலைமுறைக்கு. அதில் அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, இன்னும் நாங்கள் டிவிகேவோடு அலைன்ஸ் எல்லாம் இல்லை, அவங்களுக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆதரவு கேட்டாங்க, கொடுத்தோம், நன்றி கடனுக்கு அவங்க ஒரு மினிஸ்டர் கொடுத்தாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. இது ஒரு அலைன்ஸ் நம்ம எடுத்துக்க முடியாது. திமுகவோடு நாங்கள் இருந்து போல் டிவிகேவோடு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்லாம் பொருள் கிடையாது. என்றைக்கு வேணால் நாங்கள் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, யார் தடுப்பா அப்படின்னு வந்து கேட்குறாரு. இப்போ இது விமர்சனமாக மாறி இருக்கு. இவங்களை நம்பி எப்படி விஜய் வந்து 5 வருஷத்தை ஓட்ட போறாரு, ஒரு மாசத்துலேயே இப்படி குடைச்சல் கொடுக்குறாங்களே, வெளியேறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனமாக மாறி இருக்கு. திரும்ப அவர்களுடைய இந்த ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இவங்களை நம்பி விஜய் எப்படி 5 வருஷத்தை ஓட்ட போகிறாரு அப்படின்னு. அது அவருக்கும் தெரியும். அதனால தான் அதனால தான் வந்து 2 படத்தில் வர வடிவேலு காமெடி மாதிரி ஆட்டோ பார்ட்ஸை ஒன்று ஒன்றா கழட்டுவாங்கல்ல, தேல்பத்ரி சிங், அது மாதிரி அதிமுகவில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களை அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ண வச்சு இந்த பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு. என்னைக்கா இருந்தாலும் இந்த திமுக கூட்டணி கட்சிகள், திமுகவில் இருந்து வந்து நமக்கு ஆதரவு கொடுத்த கூட்டணி கட்சிகள் நம்ம காலை வாரிடுவாங்க. குறிப்பாக கம்யூனிஸ்டுகளை நம்பவே கூடாது. ஏன்னா அவங்க அமைச்சரவையிலையும் பங்கெடுத்துக்கல, அது அவங்களோட கொள்கை முடிவு. அதனால என்னைக்கா இருந்தாலும் இவங்க தங்களுடைய ஆதரவை விலக்கிடுவாங்க, அது நம்முடைய ஆட்சிக்கு ஆபத்தா வந்துரும்னு தெரிஞ்சதுனால தான் இவர் வந்து மற்ற கட்சிகள்ல இருந்து ஆட்களை தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ண வச்சு இந்த பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இது ஒண்ணு. 2வது, அண்ணன் திருமாவோட பதிலை எடுத்துக்கும். எங்களை யாரு தடுக்க போறாங்க, நாங்க நினைச்சா எப்போ வேணும்னாலும் வந்துருவோம் அப்படிங்கிறாரு இல்லையா. எப்போ வருவீங்க, எப்படிப்பட்ட சூழல்ல வருவீங்க? இப்ப 1 மாத காலமாக உங்களுடைய ஆதரவுல தான் இந்த தாவேகா ஆட்சி நடந்திருக்கு. இந்த 1 மாத கால தாவேகா ஆட்சியை பற்றி உங்களுடைய மதிப்பீடு என்ன? தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்படிப்பட்ட அவலங்கள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கே, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கே. இதை பத்தி நீங்க விஜய் கிட்ட ஏதாச்சும் முறையிட்டீங்களா? ஸோ நீங்க எப்படிப்பட்ட சூழல்ல இந்த ஆட்சிக்கு கொடுக்குற ஆதரவை விலக்கிட்டு வெளியே வருவீங்க? இதற்கான பதில் எல்லாம் அவர்கிட்ட இருக்கா அப்படின்னா இல்லை. அவர் வந்து ஒரு இருதலை கொல்லி நிலைப்பாட்டுல மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரே நேரத்துல தன்னுடைய முற்போக்கு முகத்தையும் பாதுகாத்துக்கணும், அதே நேரத்துல தனக்கு கிடைச்ச இந்த அமைச்சர் பதவி அங்கீகாரம் இதையும் நாம விட்டுடக்கூடாது அப்படிங்கிற இருதலை கொல்லி நிலைப்பாட்டுல இருந்துகிட்டு இருக்கிறத தான் அவருடைய இந்த பதில் வந்து எடுத்து காட்டுது. கடந்த காலத்துல நீங்க தானே சார் சொன்னீங்க, விஜயும் அண்ணன் சீமானும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு. இப்ப எப்படி நீங்க விஜயோட ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சீங்க அப்படிங்கிற கேள்வி அவர்கிட்ட முன்வைக்கும் போதுதான் இந்த பதில சொல்றாரு. நாங்க வந்து தேர்தலுக்கு பிறகு வந்து விஜய் கிட்ட போய் பேசணும், அவருக்கு தனிப்பெரும்பான்மை இல்லை, ஆனா அப்படிப்பட்ட சூழல்ல கூட அவர் போய் அதிமுக கிட்ட எந்த ஆதரவையும் கேட்கல, மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளான எங்க கிட்ட தான் ஆதரவு கேட்டாரு. அந்த இடத்துல அவருடைய அந்த மதச்சார்பற்ற நிலைப்பாட்டுல எவ்வளவு உறுதியா இருக்கிறாருங்கிறது எனக்கு தெரிஞ்சது. பட் அந்த இடம் இருக்குல்ல அப்படின்னு அவரை போய் தெரியாம சந்தேகப்பட்டேன். ஆமா, ரிசைன் பண்ணிட்டு எம்எல்ஏக்கள் வந்துகிட்டு இருக்காங்கல்ல. ஆமா, அது பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இல்லை. ஆமா, அது பிரச்சனை கிடையாது. அவங்க எங்க இருந்து வராங்க? அதிமுகவுல இருந்து வராங்க. பிஜேபி கூட்டணி தானாங்க. ஆமா, பிஜேபி கூட கூட்டணி வச்சு தானே ஜெயிச்சாங்க. அங்க இருந்து வராங்க, அது பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை பலவீனப்படுத்துது. ஆமா, அப்ப ஒரே நேரத்துல தன்னுடைய முற்போக்கு முகமூடியையும் காப்பாத்திக்கணும், தனக்கு கிடைச்ச அந்த அமைச்சர் பதவியையும் காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருந்து தான் இதையெல்லாம் பேசியிருக்கிறாரு. ஓகே, உங்களுடைய பார்வை. அதான் இப்போ மயிலன் ஒரு கேள்வி கேட்டார்ல, என்ன மாதிரியான சூழல்ல பிசிகே தாவேகா கூட்டணியிலேருந்து வெளில வருவாங்கன்னு கேட்டார்ல. அது எந்த மாதிரியான சூழல்ல வருவாங்கன்னா, 2029 தேர்தல் வருது இல்லை, அதுக்கு முன்னாடி தாவேகாவுக்கு எதிரான பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வருதுன்னு வச்சுப்போம். எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாது, இருக்கிற ஓட்டெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு சூழல் வருதுன்னா, அப்படின்ற ஒரு சூழல். 2வது, திமுக கூட சேர்ந்தா நமக்கு ஓட்டு நிறையா கிடைக்குன்ற சூழலும் ஏற்பட்டுச்சுன்னா டெஃபினட்டாக அலைன்ஸை முடிச்சுட்டு அவங்க வந்துடுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவில் தாவேக்கு அவங்க முழுசாக நம்பல, அதான் உண்மை.
தாவேக்கா டீமில் தான் நாங்கள் இருக்கோன்றது ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறேன். ஏன்னா தாவேக்கா புது ஃபோர்ஸு, மார்க்கெட்டில் புதுசாக ஒரு ப்ராடக்டை கொண்டு வரும்போது மக்கள் வாங்க யோசிப்பாங்கல்ல. ஒரு ஈவி கார் வருதுன்னா கொஞ்சம் அப்படி லைட்டாக ஓரமாக இருந்து பார்ப்பாங்க, வண்டி எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம், ஒரு வருஷம் கழித்து நம்ம முடிவெடுப்போம். பிரச்சனை இல்லாமல் ஒரு வருஷம் ஓடிச்சுன்னா நம்ம வாங்குவோம்னு யோசிப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு வெற்றியை கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இருக்காது. பை எலெக்ஷன் இருக்குது, உள்ளாட்சி தேர்தல் வருது, ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா இவங்களை நம்பலாம், நம்பி இவங்க கூட பயணிக்கலாம். இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்க, 2 வண்டியிலையும் காலை வச்சுக்கிறாங்க. திமுக சைட்லையும் வச்சுக்கிறாங்க, தாவேக்கா சைட்லையும் வச்சுக்கிறாங்க. திமுகவுக்கு அவர் கிரெடிட் கொடுக்குறாரு, அவங்க எங்களை தடுக்கவே இல்லை, இப்படி ஒரு ஜனநாயக சக்தியாக திமுக இருப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. 2 மணிக்கு உதயநிதி அவர்கிட்ட சொல்கிறேன், அவர் உடனே சொல்கிறாரு நீங்கள் போங்கண்ணே, போய் ஆதரவு கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி பெருந்தன்மையான ஒரு கட்சி திமுகங்க, நீங்கள் குற்றஞ்சாட்டாதீங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறார். அப்போது இங்கேயும் அவர் கால் வைக்க முடியல, இங்கேயும் விட முடியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல். ஸோ இப்போதைக்கு தாவேக்கா ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் ஃப்யூச்சர்லையும் இதே மாதிரி ஸ்டெடியாக இருப்பாங்களான்றது பெரிய ஒரு கேள்வி தான். இன்னொன்று என்னென்னா, இந்த அலையன்ஸை பொறுத்தளவு பெரிய ஒரு முரணும் இருக்குங்க. தாவேக்கா பிரதானமாக அவங்க திமுக எதிர்ப்பு கட்சிங்க. ஆனால் விசிகே, ஐயுஎம்எல், கம்யூனிஸ்டுகள்லாம் விசிகே எதிர்ப்பு கட்சி கிடையாது, பாஜக எதிர்ப்பு கட்சி. அவங்கெல்லாம் திமுக எதிர்ப்பு இல்லை, திமுக எதிர்ப்பு கிடையாது. ஆனால் தாவேக்கா அவங்களோட ஒரே அரசியல் திமுக எதிர்ப்பு தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷன் இருக்குது, பெரிய ஒரு முரண் இருக்குது. விசிகே, ஐயுஎம்எல் இந்த கட்சிகள்லாம் திமுக கூட்டணியில் இன்னும் பெட்டராக ஃபிட் ஆவாங்க, தாவேக்காவோட பெட்டராக ஃபிட் ஆக மாட்டாங்க. ஃபிட் ஆகலைனாலும் இங்கே உட்காந்துருக்காங்க. ஏன்னா அதிகாரம், இப்போ நீங்கள் பவரை ஷேர் பண்ண முடியுன்றனால எல்லாம் உட்காந்துருக்காங்க. 2வது ரீஎலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு யாருக்குமே இங்கே தெம்பு கிடையாது. ஸோ அதனால் அந்த ஒரு பெரிய ஒரு முரணும் இருக்குது. என்னை பொறுத்தளவில் நாளைக்கு திரும்பவும் சிக்கல் வருதுன்னு வச்சுப்போமே, தாவேக்கா குயிக்காக மக்களோட எதிர்ப்பை சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுப்போம், யோசிக்காமல் அந்த சைடு அவங்க டெஃபினட்டாக போவாங்க. ஸோ அதனால் 2 சைடுமே நம்ம கொஞ்சம் பக்குவமாக பயணிப்போம், யாரையும் பகச்சிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்க பை எலெக்ஷனை வாட்ச் பண்ணுவாங்க. பை எலெக்ஷன்லேயே தெரிஞ்சிடும். பை எலெக்ஷனில் தாவேக்கா ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம், பட் வின்னிங் மார்ஜின் கம்மியாக இருக்குது, எதிர்பார்த்த மாதிரி ஸ்வீப் பண்ண முடியல, மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அதிருப்தியெல்லாம் எலெக்ஷனில் வெளிப்பட ஆரம்பிக்கும் பை எலெக்ஷனில். ஏன்னா 5 சீட்டில் நடக்குது, 5 தொகுதியில் நடக்குது. ஸோ அதுலேயே கொஞ்சம் சென்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் உள்ளாட்சி தேர்தலில் இன்னும் நல்லா ஷார்ப்பாக சென்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பயணிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா இப்போ லெஃப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குறிப்பாக லெஃப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லெஃப்ட்டுக்கு திமுக தேவை. ஏன்னா திமுக இன்னைக்கு வரைக்கும் லெஃப்ட்டுக்கு இருக்கக்கூடிய எம்பி சீட்ஸ் பார்த்தோம்னா திமுக வழியாக தான் வருது. திமுக சப்போர்ட் பண்ணல, இல்லாட்டி தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த எம்பி சீட்ஸ் இல்லைன்னா லெஃப்ட்டுக்கு பார்லிமெண்ட்டில் ஸ்ட்ரென்த்தே இருக்காது. அந்த எம்பி சீட்டை டிவியை கொடுத்துட்டு போகிறாங்க. அதான் சொல்ல வரேன். 29 தாவேக்காவுக்கு அந்த சக்தி இருக்குமான்னு பார்ப்பாங்க. 29 திமுக நமக்கு முன்னாடி பண்ண வேலையை தாவேக்காவால் இப்போ பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. இல்லை தாவேக்கா வேலைக்கு ஆக மாட்டாங்க, உள்ளே வந்தாங்க, வந்த ஸ்பீடில் மக்கள் இப்போ அவங்களுக்கு எதிராக திரும்பிட்டாங்கன்னா யோசிக்காம சைடு போவாங்க. தேசிய அளவில் பார்த்தீங்கன்னாலும் இந்தியா அலைன்ஸில் இன்னைக்கு திமுக கிடையாது. ஆனால் விசிகா இருக்காங்க, ஐயுஎம்எல் இருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, அவங்க இருக்காங்க. அப்போ தேசிய அளவுலையும் இந்த அலைன்ஸை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2029 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தங்களுக்கு கொடுத்த வெற்றியை தாவேக்காவால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற சூழல் ஏற்பட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளோ விசிகாவோ இந்த பக்கம் வர வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சுன்னா ஆட்சியும் கவுந்துரும்ல, சேர்ந்தே கவுந்துரும்ல. அதை பற்றி அவங்களுக்கு கவலை பண்ணணும். அவங்களுக்கு பிரத்யேக நலன் இருக்குல்ல, அவங்களுக்கு அவங்க கட்சியோட நலனை பாதுகாக்க வேண்டியிருக்கு, அதை தானே யோசிப்பாங்க. ஆட்சி கவுறதை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்கல்ல. இப்போ இன்னைக்கே ஆட்சி கவுறதுலேயும் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்னைக்கே ஆட்சி கவிழ்ந்தா என்ன ஆகும்னா, தாவேக்கா ஸ்ட்ராங்காக இருக்காங்க இப்போதைக்கு, அவங்களால திரும்பி ஃபைட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் ஆட்சியை கவிழ்த்துனீங்கன்னா மக்கள் உங்களுக்கு எதிராக திரும்பிடுவாங்க. தாவேக்காவை வேணும்னே கொலாப்ஸ் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு போவாங்க. 2வது திமுக அதிமுகனாலையும் இன்றைக்கே ஆட்சியை கவிழ்த்துனா ரீஎலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியாது. ஆனால் ஒரு 3 இயர்ஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம், இது ஒரு ஹைப்போதட்டிக்கலாக தான் சொல்கிறேன். ஒரு 3 இயர்ஸ் கழித்து மக்களோட அந்த மூடு தாவேக்காவுக்கு எதிராக போச்சுன்னா அப்போ நீங்கள் ஆட்சியை கவிழ்த்துனா யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க. அப்போ திமுகவும் அதிமுகவும் ரெடியாக இருப்பாங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண. ஆனால் இன்னைக்கு முடியாது. ஏன் இன்னைக்கு முடியாதுன்னு சொல்கிறேன்னா, ஒன்று தாவேக்கா கண்டிப்பாக ஸ்வீப் பண்ணிடுவாங்க எலெக்ஷன் நடத்தினாங்கன்னா. ஸோ அப்படி இருக்கும்போது காசை வேஸ்ட் பண்ண யாரும் ரெடியாக இருக்க மாட்டாங்க. பட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அதையும் அவங்க யோசிப்பாங்க. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், திமுகவோட விருப்பம் என்னன்னா தாவேக்காவோட கவர்மெண்ட்டை கொலாப்ஸ் பண்ணணுன்றது தான் திமுகவோட விருப்பம். ஆனால் அதுக்கான டைமுக்கு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க பெரிய ஜனநாயக பூர்வமாக செயல்படுறாங்க அதெல்லாம் கிடையாது. அவங்க டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டான டைம் கிடச்சிதுன்னா டெஃபினட்டாக அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. 2வது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு அந்த டிஸ்கஷனை பார்க்கும்போதே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது.
ஐயுஎம்எல் தலைவர் இருக்காரு, அப்புறம் சிபிஐ, சிபிஐஎம், அப்புறம் விசிக்கு அந்த 4 தலைவர்களும் இருக்காங்க. இவங்க 4 பேருமே தாவேகா கூட்டணியில் இருக்காங்க. காங்கிரஸை பொறுத்தளவில் அந்த வண்டியில் ஃபுல்லாக ஏறிட்டாங்க. நாங்கள் தாவேக்கா தான் அப்படின்னு அவங்க அந்த வண்டியை சூஸ் பண்ணிட்டாங்க. இவங்க 4 பேரும் கொஞ்சம் ஊசலாட்டத்தில் இருக்காங்க. இவங்க 4 பேரையும் கொண்டு வந்து அந்த டிவி டிபேட்டை நடத்துகிறாங்க. ஒன்று. ஸோ எனக்கு அதுலேயே சில விஷயங்கள் இருக்கிறதா எனக்கு படுது. பட் நமக்கு ப்ரூஃபோட பெருசாக பேச முடியாது. பட் கரெக்டாக அந்த 4 பேரை உட்கார வச்சு பேசுகிறாங்க. ரெண்டாவது நீங்கள் எடுத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் ஏகப்பட்ட விஷயங்களை அவர் பேசுகிறத பார்க்கும்போது ரொம்ப அப்பாவித்தனமாக பேசுகிற மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா விஜய் அவர்கள்கிட்ட டெப்யூட்டி சிஎம் திருமாவளவன் அவர்கள் கொடுக்கணும் அப்படின்னு ரவிக்குமார் சொன்னார்னு நினைக்கிறேன் இல்லையா, சொல்லியிருப்பாரு. அது கூட தெரியாது எனக்கு, அது கூட தெரியல. பட் நான் பேசும்போது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி அமைச்சர் பதவி நீங்கள் கண்டிப்பாக அமைச்சர் ஆகணுன்ற விஷயத்தையும் வலியுறுத்துறாங்க. அதையும் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா என்ன பொறுத்தளவில் வெளியிருந்து ஆதரிக்கலாம் அப்படின்றதான் என்னோட நிலைப்பாடு. ஆனால் கட்சிக்காரங்க நிறைய பேர் பார்த்தோன்னா இல்லை, தாவேக்காவுக்கு நம்ம அந்த கவர்மெண்ட்லையும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அவங்க விரும்புகிறாங்க. ஸோ அதனால் அவங்க எல்லாம் அதை விரும்பும்போது நானும் அதை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். இப்போ திருமாவளவன் அவர்கள் ஒரு மெச்சூர்டான ஒரு பொலிட்டிஷியன். உங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்ன? நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, கட்சிக்காரங்க வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இது ரெண்டுலேயும் ஒரு ரைட் ஸ்டாண்ட். இது ஒரு பொலிட்டிக்கல் லீடராக 4 பேர் சொன்னாங்கன்னு சொல்லி நீ எடுக்க முடியாது. கரெக்டான ஸ்டாண்ட் என்ன? இப்போ பாஜக வேணுமா வேண்டாமான்றதுல கரெக்டான ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கல்ல. இல்லை எனக்கு பாஜக பிடிக்கல, கூட இருக்கவங்க 4 பேர் பாஜக வேணுன்றாங்க, அதனால நான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் ப்ராப்பரான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி திருமாவளவன் அவர்கள் அங்கே அப்படியே அவர் ரொம்ப அப்பாவியாக இருக்கிற மாதிரி, மற்றவங்கெல்லாம் சேர்ந்து அழுத்தம் போட்டனாலும் சரி அவங்களுக்காக அதை ஏற்றுக்கிட்ட மாதிரி. இப்போ 8 சீட்டு தான் அவங்களுக்கு இருக்குது. அந்த 8ல் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்றது தெளிவாக இருக்கீங்கல்ல, அதில் கரெக்டான ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. ஆளுநர் ஷானவாஸ்க்குலாம் கொடுக்கல. அப்போ உங்களுக்கு தெரியுது யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தெரியுது. என்ன அழுத்தம் முதல்ல கரெக்டாக அந்த விஷயத்தை பண்ணுறீங்க. இங்கேயும் அப்போ கரெக்டான ஸ்டாண்ட் எடுக்கணும். இல்லை மேபி இதுதான் அவங்களுடைய ஸ்டாண்டாக இருந்திருக்கும். இன்றைக்கி நான் கரெக்டாக தான் நடந்துகிட்டு இருக்கேன், கொள்கை ரீதியாக நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்றத பெரிய அளவு டேமேஜ் பண்ணிக்க வேண்டாம், அது அப்படி தான் இருக்குது அப்படின்றத மக்கள்கிட்ட காட்டணும் அப்படின்றதுக்காக மேபி கூட அப்படி. இந்த பேட்டிக்கான காரணம் சிம்பிள், தாவேக்காவை சீண்டுவதற்காக தான், வேற எதுவுமே கிடையாது. திமுக ஆட்சி நடக்கும்போது திமுகவை கோவப்படுத்துற மாதிரி அவங்க எதுவுமே பண்ணல 5 வருஷத்துல. என்ன அந்த மதுவிலக்கு மாநாடு நடத்தினாங்க, அப்புறம் அது நமக்கு தெரியும். ஆரம்பிச்சது எப்படி, அது கூட திமுக அமைச்சர்களை வச்சாதான் நடத்துறாங்க. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் சென்டர் பக்கம் கையை காட்டிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. இங்க கிளியர் கட்டா இது தாவேக்காவுக்கு ஒரு சிக்னல். இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, தாவேக்கா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட்டாக இருக்காங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் உள்ள ஒரு கவர்மெண்ட்டாக இருக்காங்கன்னா டஃப்பாக டீல் பண்ணியிருக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். இதுதான் நீங்கள் சொன்னது கரெக்டு. இதுவே ஜெயலலிதா அம்மையாராக இருந்திருந்தா இதை அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. கருணாநிதி அவர்கள் இருந்தாலும் அலோவ் பண்ணியிருக்க மாட்டார். கூட்டணியில் இருந்துட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் இது மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருப்பாங்க. இன்னைக்கு ஸ்ட்ராங்கான லீடர் இல்லைன்ற இன்னைக்கு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கணும். மக்கள் எங்களை மிகப்பெரிய ஒரு கட்சியாக இன்னைக்கு எலெக்ட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் தான் தமிழ்நாட்டில் பிக்கெஸ்ட் பார்ட்டி, ஆனால் எங்களுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, இல்ல விருப்பம் இல்லைன்னா வெளில போங்க, நாங்க ரீஎலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு பேசணும். திமுக ரெடியான்னு கேட்கணும். ஸ்ட்ரைட்டா கேட்டிருந்தாங்கன்னா அது அத்தாரிட்டியா இருக்கும். ஆனா இப்ப இவங்களுக்கு தெரியுது ஆக்சுவலா தாவேக்காவுக்கும் ரீஎலெக்ஷன் ஃபேஸ் பண்றதுல சிக்கல் இருக்குங்க. தாவேக்காவை பொறுத்தளவுல கைக்கு கிடைச்சிருச்சு பவர், கிடைச்ச பவரை திருப்பி விட வேண்டாம். போனா இப்படிதான் வருமா வராதா சந்தேகம் இருக்கு, சதி நடந்துருமா, அது இதுன்னு. இது ஒரு ரேண்டமா நடந்திருக்கலாம். 1 மாசம் ஆட்சியும் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் போய் இப்படி போல்டா பேசி நான் எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு தயார்னா இதே ரிசல்ட் வருமானதுக்கு எந்த உறுதிப்பாடும் கிடையாது. ஸோ உங்களுக்கு கிடைச்சிருச்சு, முடிஞ்ச அளவுக்கு அதை பிடிச்சி வச்சுப்போம், நழுவி போக விட வேணாம்னு பார்க்குறாங்க. ஆனால் அது ஓகே. ஆனால் திருமாவளவன் அவர்கள் பேசுறதுலாம் ரொம்ப அபத்தமாக இருக்கு. நான் அதிகாரத்தையும் நான் அனுபவிச்சுப்பேன், ஆனால் என்னுடைய அந்த முற்போக்கு முகமுடியும் நான் பாதுகாத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. நான் கரெக்டாக தான் பாருங்க என் ஸ்டாண்டில், அவங்க தான் தப்பாக இருக்காங்க அப்படின்னு எல்லார்ட்டையும் கை காட்டுறது இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் அவர் அப்படிதான் பண்ணார். என்னன்னா திமுகவும் அதிமுகவும் அலைன்ஸ் பேசினாங்க, எங்களையும் கூப்பிட்டு ஸ்டாலின் பேசினாரு அப்படின்னு ஓப்பனாக அவங்கள போட்டு உடச்சி விட்டார். இப்போ இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை நாங்கள் எப்போனா வெளியேறிடுவோம் அப்படின்னு இவங்களையும் டேமேஜ் பண்ணுறாரு. நான் என்னோட இதில் நான் கரெக்டாக இருந்துப்பேன், ஒரு மினிஸ்ட்ரியும் வாங்கிப்பேன், என்னுடைய அந்த முற்போக்கு முகமுடியும் நான் பாதுகாத்துப்பேன், என்னுடைய இதில் இருந்துகிட்டு தான் இருப்பேன், எல்லாரும் டேமேஜ் பண்ணிட்டு நான் என்னோட இதில் இருந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. இது சரியா இல்லை. இதுல இன்னொரு முடிச்சுக்கிட்டுமா எனக்கு இதுல என்ன தோணுதுன்னா, இப்ப
நான் சொன்ன மாதிரி இப்போ டிவியில் வந்து இதை பேசுகிறாங்கன்னா இது பேசுவது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் திருமாவளவருக்கு நல்லாவே தெரியும். அவர் ஒன்றும் விஷயம் தெரியாத ஆள் கிடையாது, தெரிஞ்சு தான் அதை பேசுகிறார். ஸோ நாங்கள் ஒன்றும் தாவேக்காலேயே தான் இருக்கணும்லாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது, நினச்சா நாங்கள் வெளியேறுவோம் அப்படின்னு சொல்கிறதே ஒரு சீரியஸான ஸ்டேட்மெண்ட், ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை அவர் சொல்கிறாருன்னா, இந்த அழுத்தத்தை அவர் தாவேக்கா மேலே போடுறாருன்னா அது முக்கியமான காரணம் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி இப்போதைக்கு தாவேக்கா இடதுசாரிகளையும் விசிகேவையும் ஐயுஎம்எல்லையும் நம்பியிருக்கு. தாவேக்கா அவங்க நம்பி தான் இருக்காங்க, அவங்க இல்லைன்னா கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ இன்னைக்கு இந்த சிறிய கட்சிகளுக்கு தாவேக்கா மேலே கூடிய அந்த ஹோல்டு இருக்குல்ல ரொம்ப அதிகமாக இருக்கு. அதை முறியடிக்கணும்னு தாவேக்கா முயற்சி பண்ணுறாங்க. எம்எல்ஏஸ் 4 பேரை உள்ளே கொண்டு வந்தாச்சு, பை எலெக்ஷன் நடக்க போகுது. வெற்றிகரமாக 4-5 எம்எல்ஏஸ் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுப்போம் தாவேக்காவுக்கு. அது இந்த சிறிய கட்சிகளோட பலத்தை வந்து பெரிய அளவில் குறைத்துரும். அதுக்கு தான் ரெசிஸ்ட் பண்ணுறாங்கன்னு நான் பார்க்குறேன். ரைட், நம்ம பலத்தை அவங்க குறைக்க முயற்சி பண்ணுறாங்கன்னா நம்ம இன்னொரு சைடில் நம்ம சைட்லேருந்து அழுத்தம் போடுவோம். நான் இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போதைக்கு அவங்க கவர்மெண்ட்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணாலும் நாளைக்கு பை எலெக்ஷன் வந்ததுன்னா அண்டர் கிரவுண்டில் இவங்க டெஃபினட்டாக தாவேக்கா எதிராக தான் செயல்படுவாங்க. அதுதானே இவங்களுக்கு நல்லது. தாவேக்கா இந்த 5 பை எலெக்ஷன் தொகுதிகள்லையும், பை எலெக்ஷன்ல இந்த 5 தொகுதிகள்லையும் தோக்குறது தான் இந்த சிறிய கட்சிகளுக்கு நல்லது. ஸோ அதான் நான் சொன்னேன், பெரிய ஒரு முரண் இருக்கு இந்த கூட்டணியில். இந்த கூட்டணியில் இந்த ஏதோ ஒன்று இந்த கட்சி, ஆமாம், இந்த குரூப் எடுத்துக்கிட்டோம்னா பெரிய ஒரு முரண் இருக்கு. ஒன்று தாவேக்கா திமுக எதிர்ப்பு, இவங்கெல்லாம் பார்த்தோம்னா பாஜக எதிர்ப்பு, அது மேஜரான ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, உள்ளுக்குள்ளேயுமே தாவேக்கா ஸ்ட்ராங் ஆகுறது இந்த சிறிய கட்சிகளுக்கு நல்லதில்லை. தாவேக்கா அந்த ஒரு 90% ஸ்ட்ரென்த்தோடு இருக்கிற வரைக்கும் தான் இவங்களுக்கு ரோல் அங்கே இருக்குது. அப்போ தாவேக்காவை இவங்க எதுக்கு பலப்பட அலோவ் பண்ணும்? தாவேக்கா கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறது தான் இவங்க விரும்புவாங்க. தாவேக்கா பலவீனமாக இருக்கணும், எங்கள் கட்டுப்பாட்டு கீழே இருக்கணும் தான் அவங்க விரும்புவாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு பெரிய ஒரு முரணும் இருக்குது. அப்படி அவங்க பலவீனமாக இருக்கிற வரைக்கும் தான் இவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் இருக்கும். ஆமாம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, தாவேக்காவை பலவீனப்படுத்துறது இவங்க இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கப்போ அப்படிப்பட்ட ஒரு அலைன்ஸ் எப்படிப்பட்ட ப்ராப்பரான அலைன்ஸாக இருக்காதுல்ல. கரெக்டு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம பேசி ஆகணும். திருமாவளவன் வந்து தன்னுடைய முற்போக்கு முகமுடிய பாதுகாக்க முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா? ஆனால் அவர் வந்து நிறைய விஷயங்களில் வந்து லூஸ் விட்டுட்டார். இப்போ அவருடைய ஆதரவில் தான் தாவேக்கா ஆட்சி நடந்துக்கிட்டே இருக்குது. 2 வாரத்துக்கு முன்னாடி நீதிமன்றம் வெளிப்படையாக கேட்குது, திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் மலைக்கு உச்சில ஏத்துறதுல அரசாங்கத்தோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குது. இது வரைக்கும் அஃபீஷியலா அரசோட நிலைப்பாடு வெளியிடப்படவே இல்லை. இது நாள் வரைக்கும் ஏற்றப்பட்ட இடத்திலேயே தான் தீபம் ஏற்றப்படணும் அப்படின்னு அரசு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் வெளியிடவே இல்லை. முதலமைச்சரும் இது குறித்து பேசின மாதிரியே இல்லை. தொடர்ந்து அமைச்சர் நிர்மல்குமார் மட்டும் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சோ அதுவே தொடரும் அப்படிங்கிறாரே தவிர அதிகாரப்பூர்வ எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவே இல்லை. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனை வந்து எந்த அளவிற்கு பூதாகரமாக வெடிச்சது, தமிழ்நாட்டோட மதச்சார்பின்மை சூழலுக்கே அது எவ்வளவு பெரிய ஆபத்தா முடிஞ்சது அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு விவகாரத்தில் நீதிமன்றமே நேரடியாக கேட்டும் கூட தன்னுடைய கருத்தை வெளிப்படையா அதிகாரப்பூர்வமா சொல்லாம இருக்கு ஒரு கட்சி, ஒரு தலைவர். அதுக்கு இவர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு. இதை பற்றியெல்லாம் வந்து திருமாவளவனுக்கு கவலையே இல்லையா? ரெண்டாவது, அறநிலையத்துறை என்பது எந்த அளவிற்கு முக்கியமானது, அது யாருடைய ஆதிக்கத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தாவேக்காவிற்கும் விஜய்க்கும் வேணும்னா தெரியாமல் இருக்கலாம், திருமாவளவனுக்கு தெரியும், விசிகாவிற்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு துறைக்கு ஒரு பார்ப்பனரையே அமைச்சரா போடுறது எந்த அளவிற்கு முரணான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகும் கூட இவர் ஏன் வாய மூடிக்கிட்டு இருக்கிறாரு? 2 நாளைக்கு முன்னாடி தினமலர்ல ஒரு செய்தி, சத்தமில்லாமல் நடந்து முடிந்த பட்டின பிரவேசம், பாடம் கற்குமா திமுக. என்ன செய்தி அப்படின்னா, 2022 திருவாவடுதுறை ஆதீனம் வந்து பட்டண பிரவேசம் போறதுக்கான நிகழ்ச்சி தொடங்குச்சு. அதாவது அவரை வந்து பல்லக்களை அமர்த்தி தூக்கிட்டு வருவாங்க. இது என்னது, இது மனிதனே சுமக்கிறதா, இது வந்து அடிமைத்தனம் இல்லையா அப்படின்னு திராவிட இயக்கத்தவர்களும் இப்படி சொல்லலாம், பெரியாரியவாதிகளும் திமுகவினரும் கேள்வி எழுப்பினாங்க. அது நீதிமன்றம் வரைக்கும் போய் இது மரபு, அதை மாற்ற முடியாதுன்னு சொல்லி செட்டில் ஆயிருச்சு. இன்னைக்கு அந்த விஷயம் சத்தமே இல்லாம நடந்து முடிஞ்சிருக்கு. இதை வந்து ஒரு பத்திரிக்கை வந்து கொண்டாடுது. திமுக வந்து பாடம் கத்துக்கணும் அப்படின்னு வந்து இதுக்கு தலைப்பு வைக்கிறாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, இந்த அடிமைத்தனங்கள் இப்படியே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இதை திருமாவளவன் வந்து ஆதரிக்கிறாரா, ஏத்துக்கிறாரா? அப்ப இதுல எங்க இருக்கு அவருடைய முற்போக்கு
நிலைப்பாடு ஒண்ணுமே கிடையாது. சந்தர்ப்பவாதம் மட்டும்தான் இதுல இருக்கு. தனக்கு ஒரு பதவி கிடைச்சிருக்கு, அதை வந்து காப்பாத்திக்கணும். திருமா அவர்கள் வந்து ஒரு இன்டெலெக்சுவல் தான். இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசியல் தலைவர்களில் திருமாவளவன் அவர்கள் பெரிய இன்டெலெக்சுவலாக தான் நான் மதிக்கிறேன். பெரிய தலைவர் தான் அவர், நான் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அவரும் ஒரு சராசரி அரசியல்வாதி தான். இன்டெலெக்சுவல் அப்படின்றது வேற, அறிவாளித்தனமான அரசியல்வாதி அப்படின்றது வேற. அவர் இங்கே இருக்கக்கூடிய அரசியலுக்கான சாதாரண ஒரு அரசியல் தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ரெண்டுத்தையும் வந்து போட்டு குழப்பிக்கிறோம். பெரிய அறிவாளி தான், அப்போ அவர் எடுக்கிற ஸ்டாண்ட்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு போட்டு குழப்பிக்கிறோம். அறிவாளி தான், ஆனால் ஒரு சராசரி அரசியல்வாதி தான் அவர். ஸோ அந்த நிலைப்பாட்டில் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. உயரத்தில் வச்சு பார்க்க வேணாம் அப்படிங்கிறீங்க. ஆமாம், அறிவாளி தான், அதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒரு சராசரி அரசியல்வாதி தான் அவர். ஆனால் ஒரு பட்டை ஆட் பண்ணுறாரு. இப்போ என்னன்னா, நான் இன்னொன்று சொல்கிறேன் மகிழன். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ திருமாவளவன் அவர்களோட அந்த அரசியலில் பெரிய முற்போக்கு எதுவும் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இதை இன்னொரு ஆங்கிள்லேருந்து கூட பார்க்கலாம். ஒரு பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, தாவேகா ஆக்சுவலாக மற்ற 2 திராவிட கட்சிகளை விட மோர் ப்ரோ தலித்தாக இருக்குது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நிறையா தலித் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, எம்எல்ஏஸ்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா, நான் நிறைய தலித் ஆக்டிவிஸ்ட்லாம் பேசும்போது ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறாங்க. இதை வரலாற்று ரீதியாக இதுவரைக்கும் 2 திராவிட கட்சிகளும் பண்ணதே கிடையாது. ஸோ திராவிட கட்சிகளோட இந்த எக்ஸ்க்ளூசிவ் பிசி பொலிட்டிக்ஸ் இருக்குல்ல, அதை ஓரளவுக்கு உடச்சிட்டாங்க. இப்போ தாவேகா அதை பிளான் பண்ணி உடைச்சாங்களா அதெல்லாம் செகண்டரி, ஆனால் உடைச்சிட்டாங்க. அந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ நான் எதுக்காக சொல்கிறேன்னா, தாவேகா வந்து பெர்ஃபெக்டாக ஒரு சமூக நீதி அரசு நடத்தணுன்றது அர்த்தம் கிடையாது. அது திமுகவும் பண்ணல, அதிமுகவும் பண்ணல. ஆனால் மற்ற 2 திராவிட கட்சிகளோடு ஒப்பிடும்போது தலித் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேகா கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் தாவேகா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே கூட எண்ட் ஆஃப் த டே விசிகேவை பொறுத்தளவில் அது ஓட்டு அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான். அவங்களுக்கு கடைசியில் ஓட்டும் வந்து ஆகணும். தலித்ஸுக்கு தாவேகா நல்லா பண்ணியிருக்கிறதாலேயே அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி நாளைக்கு இவங்களை நம்பி போனால் ஓட்டு வராதுன்னா அப்பயும் அவங்க வெளில வருவாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஓட்டு அரசியல் கூடிய ஒரு கட்சி தான். நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஜஸ்ட் another பொலிட்டிக்கல் பார்ட்டி தான். இப்போ நீங்கள் தனியாக போய் அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா உங்ககிட்ட யார் சொன்னது, நீங்கள் ஏன் இப்படி யோசிச்சிங்க, நாங்கள் வேறு ஏதோ கட்சி நினச்சிங்க? நாங்களும் ஜஸ்ட் another பொலிட்டிக்கல் பார்ட்டி தான். எங்களுக்கும் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அப்போ அதை அவங்க ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியிருக்குவே. அதான் ப்ரோ தலித் பார்ட்டியாக வந்து டிவிக்கே போகும்பொழுது பெரிய அடி விசிகேக்கு தான் முதல்ல. ஸோ அந்த அரசியலையும் அதுவும் ஒரு பாயிண்ட் தான், அதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களோட கட்சியை காப்பாற்றணும், அவங்களோட இடத்த தக்க வச்சுக்கணும், அவங்களோட ஓட் பேங்கை தக்க வச்சுக்கணும். பின்ன ஃபர்ஸ்ட் அவங்களோட இருப்பை அவங்க காப்பாற்றணும் இல்லையா? ஸோ அந்த விஷயங்களும் டெஃபினட்டாக இருக்கு. ஓகே, நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. 2 பேருக்கும் நன்றி. நன்றி.